Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamics Always. எங்களுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எல்லாம் உங்களுடைய வருகை நல்வரவாக்குவானாக. கேட்கக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களை கடைசி வரைக்கும் நம்முடைய ஹயாத்திற்கு வரைக்கும் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் ஒரு மசாயிலுங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ உழுவுடைய முறிக்கும் காரியங்களை பார்க்க போகிறோம். உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஆண் பெண் இருவருக்குமே முன் அல்லது பின்துவாரத்தின் வழியாக சிறுநீர், மலம், காற்று போன்றவற்றை என்ன செய்கிறது, வெளியாகிறது. இரண்டாவது, உடல்லிருந்து இரத்தம், சீல் அல்லது புண்ணிலிருந்து நீர் வெளியேறி அது வெளியே பரவும் அளவிற்கு என்ன செய்கிறது, அந்த இடத்துலேருந்து கீழே பரவி இருக்கிறது அப்படின்னு ஒழு முறிஞ்சிடும். மூணாவது, வாயிலிருந்து இரத்தம் வெளியேறி உமிழ் நீரை விட இரத்தத்தின் அளவு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பது. நாலாவது, உணவு, தண்ணீர், கசப்பு நீர் அல்லது இரத்தம் போன்றவற்றை வாய் நிறையும் அளவிற்கு வாந்தி எடுப்பது, இதனால் ஒழு முறிஞ்சிடும். ஐந்தாவது, பின்பகுதியில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், தரையில் நிலையாக இருக்காது, உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளுடைய நிலை மாறி என்ன செய்யறது, நம்மளுடைய தட்டை தூக்கி வச்சு அந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம்னு சொன்னால் ஒழு முறிஞ்சிடும். அல்லது விழிப்பதற்கு முன் உட்கார்ந்த நிலை மாறினாலும் ஒழு முறிஞ்சிடும். ஒருத்தர் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு என்ன செய்கிறாரு, உட்காந்து தூங்கும் நிலையிலே அப்படியே என்ன செஞ்சுட்டாரு, படுத்துட்டார் அப்படின்னு சொன்னாலும் என்ன செஞ்சிடும், ஒழு முறிஞ்சிடும். ஆறாவது விஷயம், மயக்கம் அடைஞ்சாலும் ஒழு முறிஞ்சிடும். ஏழாவது, பைத்தியம் பிடிச்சாலும் ஒழு முறிஞ்சிடும். எட்டாவது, போதை தரக்கூடிய பொருளை உபயோகப்படுத்தி போதை ஏற்பட்டாலும் ஒழு முறிஞ்சிடும். ஒன்பதாவது, சுஜூதுலேயோ அல்லது ருக்குலேயோ வெடிசிரிப்பு சிரிச்சிட்டோம், ரொம்ப சப்தமாக சிரிச்சிட்டோம்னு சொன்னால் ஒழு முறிஞ்சிடும். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒழு முறிஞ்சிடும். இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படாமல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். தொழுகையிலையும் சரி, ஒழுவுலையும் சரி. ஆனால் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் கடைசி வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹால் நம்முடைய இல்முடைய தஹ்கீக்கை விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சு அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் முழு சமுதாயத்திற்கும் எல்லாம் தந்தல் புரிவானாக. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு தோதுவாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.